முதல்ல ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னால என்னன்னா, இந்த மாத கிரக அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். ஆவணி மாசம் கிரக அமைப்பு. அதாவது இன்றைய இப்போ தினபலன் சொல்லும்போது சொல்லுவோம், இன்றைய கிரக நிலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்றைய கிரக நிலைன்னு என்னன்னா, சந்திரன் மாத்திரம் மூவ் ஆயிட்டு போறது தான் இன்றைய கிரக நிலை சொல்றது. மாத கிரக நிலை அப்படின்னு சொல்லி நம்ம ஆவணி மாசம் அப்படின்னு மாத பலன் எடுக்கிறோம்னா, சூரியனோட மூமெண்ட்டை வச்சு தான் அங்கே பலன் எடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வருட பலன் எடுக்கும்போது வருட கிரகங்கள் இருக்கு. குரு, சனி, ராகு, கேது. இது வந்து வருட கிரகங்கள். அப்போ குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டிரான்சிட், ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு போவார். அப்போ 12 ராசி அவர் ஒரு ரவுண்ட் அடிக்க 12 வருஷம் ஆகும். ஓகேயா? ராகு கேது ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு போகிறதுக்கு 18 மாதம் ஆகும். அதாவது 1.5 வருஷம். ஒரு ராசிக்கு மாறதுக்கு, ஒரு ராசிலேருந்து அடுத்த ராசி போகிறதுக்கு 18 மாதம். அப்போ 1.5 வருஷம். அப்போ அவர் ஒரு சர்க்கிள் சுற்றி முடிக்கிறதுக்கு 18 வருஷம். ஆமாம். சனி வந்து ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி போகிறதுக்கு 2.5 வருஷம் ஆகும். அப்போ 12 ராசி சுற்றி முடிக்கிறதுக்கு 30 வருஷம் ஆகும். அதனால தான் ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்க, 30 வருடம் வாழ்ந்தவனும் கிடையாது, 30 வருடம் வீழ்ந்தவனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி ஒரு ஃபுல்லாக சுற்றி வரும்போது எல்லா ராசியும் டச் பண்ணிகிட்டே வந்துடுவார். அப்போ ஒரு ராசியில் வரும்போது ஏதாவது ராசியில் பிறந்த ஆளுக்கு அப்சை கொடுத்துருவார். அதுமாதிரி ரொம்ப ஓகோன்னு ஆடிக்கிட்டு இருக்கணும். சனி வந்து எப்பவுமே நீதிமான். அதனால தான் சனி பயிற்சிக்கு எல்லாரும் பயப்படுறது தான். அவருக்கு வந்து தப்பு பண்ணால் பிடிக்காது, பொய் பேசினா பிடிக்காது. சனிங்கிறது யாருன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா கீழ் நிலை ஊழியர்களை குறிக்கக்கூடியது. அதாவது கொஞ்சம் அழுக்கான ட்ரெஸ்ஸு, ஒரு சமுதாயத்தை சுத்தப்படுத்தக்கூடிய வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாம் வந்து சனியோட கேரக்டர்ஸில் வருவாங்க. அவங்கள போய் நீங்கள் டீசிங் பண்ணுறது, அவங்கள இல்ட்ரேட் பண்ணீங்கன்னா காலக்கணக்கன் அப்படின்னு சொல்கிறது சனி. அவர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வச்சு செய்வார். அப்போ என்னென்னா சனிக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணணும், எல்லாரையும் சக மனிதரை மனிதராக மதிக்கணும், ஜாதி வேறுபாடு இல்லாமல் ஒரு கம்யூனிட்டியை சொல்லி ஒரு ஆளை கீழ்த்தரமாக பேசுறது இல்லாமல் இருக்கணும். அப்படிங்கிறது தான் சனியோட எந்த வேற்றுமை இல்லாமல் மனிதனாக பார்க்கணும். அப்போ அவரோட சுத்து வந்து 30 வருஷம், 2.5 வருஷம் ஒரு ராசிக்கு, 12 ராசிங்களை சுற்றி வரும்போது அவருக்கு 30 வருஷம். இது வருட பலன் பேசுறது. மாத பலன் பேசும்போது என்ன, சூரியன் வந்து ஒரு ராசியில் ஒரு மாதம் இருப்பார், 30 நாள். அடுத்த ராசிக்கு 30 நாள் கழிச்சு மாறிடுறார். 30 31 அப்படின்னு அது இருக்கும். ஆடி மாதம் மாத்திரம் சில சமயம் பார்த்தீங்கன்னா 32 நாள் இருக்கும். ஸோ நார்மலாக எடுத்த 30 டேஸ், ஒரு 30 டேஸ் மூமெண்ட்டு சூரியனோட மூமெண்ட். அப்போ மாத பலன்கள் நம்ம பேசும்போது என்னென்னா, இந்த வருட கிரகங்களை பற்றி பெருசாக பேசுனா கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ இந்த மாதம் பலன் கொடுக்கக்கூடிய ஆள் யாருன்னா சூரியன். தினபலன் பேசும்போது சந்திரன் ஒரு ராசியில 2.5 நாள் இருப்பாரு, அடுத்த ராசி மாறுவார். அப்போ சந்திரன் மூலம் அன்னைக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு பேசுறது தான் தினபலன். நான் சொல்றது புரியுதா? அது வருட பலன், மாத பலன், தினபலன். அப்போ தினபலன்ல வந்து சந்திரனை மெயினா எடுத்து நம்ம பேசுவோம். ராசி மாத பலன்ல சூரியனை மெயினா எடுத்து பேசுவோம். அப்போ இந்த சூரியன் இந்த ராசிக்கு வர்றதுனால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அதை எடுத்துக்கிட்டா அது விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, ராசி பலன்கிறது இப்போ அது ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ராசி பலன்கிறதுலாம் ஒரு ஜஸ்ட் இந்த ராசிக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது எதா இருந்தாலும் அவர்களுடைய சுய ஜாதகம்தான் வேலை செய்யும். சுய ஜாதகத்திலையும் தசாபுத்தியோட கணிதம் தான் அங்கே பெருசா ஆக்டிவேஷன் இருக்கும். நம்ம வந்து ஜாதகத்தையும் சொன்னாதான் நம்ம நீங்க சொல்றபடி 100% வரும்னு சொல்றோம். ஓரளவு பலன் எடுக்க முடியும். ஏன்னா ஒரே நாள்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல எத்தனை குழந்தை பிறக்குது, எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி வாழுதான், அதே ராசி தான் இருக்கும், அதே நட்சத்திரம் தான் இருக்கும். ஒரு ரிக்ஷா வீட்டுல பிறந்த பிள்ளையும் இருக்கும், ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்க ஒரு குழந்தையும் பிறந்திருக்கும். ரெண்டோட லைஃபும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. அப்போ அந்த லைஃப் வித்தியாசங்கள் ஏன் வருது? அதே ராசி தான், அதே நட்சத்திரம் தான், அதே டேட் ஆஃப் பர்த் தான், டைமும் அதே தான். அப்படி இருந்து ஏன் மாறுது? அப்போ நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் அங்கே வந்து இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஜாதக கட்டத்தில் பெனிட்ரேஷன் இருக்கு. அப்போ அவங்களுக்கு தசாபத்தியும் பார்த்தீங்கன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தசாபத்தியும் மேக்ஸிமம் கிட்டத்தட்ட இந்த தசான அந்த தசால தான் ஓடிட்டு இருக்க போகுது. ஆனாலும் லைஃப் ஸ்டைல் ஏன் வித்தியாசம் வருது? அப்போதான் ஜோதிடத்தில் என்ன சொல்றோம்னா 5, 9ன்னு எடுப்போம். பிறந்த நேரம்ங்கிறது லக்னம் 1ஆம் இடம், 5ங்கிறது அவர்களோட பூர்வ புண்ணியம், 9ஆம் இடம்ங்கிறது அவங்களோட பாக்கியம். அப்போ 5ங்கிறது நீங்க செஞ்சுட்டு வந்த புண்ணியம், 9ங்கிறது உங்க தந்தை வழியில வரக்கூடிய புண்ணியம். அப்போ இது எல்லாமே ஒரு ஜாதகத்துல ஜாதக கட்டம்னு சொல்றதுக்கு கீழே இது எல்லாமே ஒரு பேஸ்மெண்டா இருக்கும். அது ஜாதகத்தில் பெனிட்ரேட் ஆகும். அது இருக்கும். இந்த டேட்ல பிறகுறவன் அவன் ஏன் பணக்கார வீட்டுல பிறகுறான், இவன் ஏழை வீட்டுல பிறகுறான். ஒரே நாள்ல ஒரே நேரத்துல பிறகுறாங்க, ஆனா வெவ்வேறு வாழ்க்கை முறை, படிப்பு வேற, அந்தஸ்து வேற, எல்லாம் மாறுது. அப்போ என்ன விஷயம் அங்க நடக்குது? அவங்க செஞ்சுட்டு வந்த பலன்களை அனுபவிக்க போறார்கள். அப்போ கர்ம வினையை தீர்ப்பதற்கு தான் நம்ம எல்லாரும் பிறவி எடுத்திருக்கோம். இதை புரிஞ்சுக்கிட்டா இந்த ராசி பலன் வச்சுட்டு ரொம்ப மண்டை காய்ச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையாக நம்ம பார்க்கணும். ஆனா நம்மளோட இதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியணும்னா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அப்படின்னா ஜாதக கட்டத்தை பார்த்தாதான் அந்த விஷயங்கள் கிளியர் ஆகுமே தவிர ராசி பலன்ல வந்து ஒரு 30% இப்படிலாம் ராசி பலன்ல ஒரு தோராயமா நீங்க சொல்ல வேண்டீங்க. சரி. ஏன்னா இந்தியாவோட ஜனத்துக்கு இன்னைக்கு 140 கோடி கண்டிப்பா இருக்கிறது 12 ராசி. அப்போ ஒரு ராசிக்கு 10 கோடிக்கு மேல இருக்கிறாங்க. 10 கோடி பேருக்கு மேச ராசிக்குன்னா பலன் ஒத்துக்கிடுமா? இல்ல.
எனக்கு ஃபோன்லாம் வரும். ராசி பலன் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் வேறு சேனலில், அதில் ஃபோன் பண்ணாங்க. சார் மேசராசிக்கு நல்லா இருக்கு, நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார். பிறப்பு ஜாதகம் தான் பேசணும் எவ்வளவு தடவை சேனலில் சொன்னாலும் ஃபோன் இப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த அவர் அறியாமையை விட்டு வெளியே வர மாட்டேங்காங்க. அப்போ பிறப்பு ஜாதகம் நடக்கிற தசாபுத்தி இதுதான் ஆக்டிவேஷன் ஆகும். ரெண்டாவது ஃபேமிலி ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்குது. ஒரு சாதாரண வீட்டில் இருந்துட்டு நான் அம்பானி மாதிரி வாழ முடியலையே, அதானி மாதிரி வாழ முடியலேன்னு சொல்லி என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக. அப்போ அந்த பூர்வ புண்ணியம் அந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கும். ஐயா, இப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்துடைய பலன்கள் எப்படி இருக்குங்க? துலாம் அப்படின்னா என்ன சிம்பிள் கொடுத்துருப்பாங்க? துலாம்னா ஒரு தராசு கொடுத்துருப்பாங்க. அப்போ இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். சமமாக இல்லை, நீதி நேர்மை பார்த்து ஒரு நீதிபதி மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆள். அப்போ இவங்ககிட்ட பஞ்சாயத்துக்கு போனால் ஒரு பஞ்சாயத்து தீர்மானம் யாரை வச்சு தீர்க்கணும்னா, எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு துலாம் ராசிக்காரர்களை கூட்டுட்டு ஒரு பிரச்சனையை தீர்க்க போனோம்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக தீர்ப்பு கொடுக்கணும். நீதி நேர்மை நியாயம், இந்த கவுண்டமணி சொல்கிற மாதிரி கருமை எருமை அப்படிங்கிற மாதிரி பார்த்து கொடுக்கக்கூடிய ஆட்கள் துலாம் ராசிக்காரர்கள். அப்புறம் துலாம்ங்கிற தராசு அதான சிம்பிள், அது எங்க இருக்கும்? கோர்ட்ல இல்ல, மற்றபடி தராசுங்கிறது எங்க இருக்கும்? தராசு கடையில இருக்கும். அப்போ இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா, கடைவீதி சுத்துறதுல விண்டோ ஷாப்பிங்காவது போகணும்பாங்க. விண்டோ ஷாப்பிங்னா உள்ள போய் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படி கிளம்பி வந்துடுறது. அப்போ இவங்க என்னன்னா ஷாப்பிங் விஷயங்கள் இதில் அதிகமான இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. நீதி நேர்மைக்கு ரொம்ப கட்டுப்படுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா துலாம்ங்கிறது ட்ரேடிங் தராசு. அப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒன்றை போட்டு டபுளாக எடுக்கலாமா, இதுக்கு வட்டி வருமா, போட்டால் பணம் டபுள் ஆகுமான்னு போடுறது. இதில் குருபலம் இருக்கிற வரைக்கும் இவங்க போட்ட காசெல்லாம் சேஃபாக வரும். குருபலம் இல்லாத நேரம் போட்டாங்கன்னா மாட்டிக்கிடுவாங்க. அதுதான் அவங்களோட இயல்பு. ஓகேயா? துலாம் ராசிக்கு அன்ஃபேர் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11, அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் அன்ஃபேர் பண்ணக்கூடியதுன்னு சொல்லி பாதகம்னு சொல்லுவோம். அப்போ அது ராசியை சரம் சிரம் உபயன்னு பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா துலாம் சரராசியாக வரும். சரராசிக்கு பாதகத்தை பண்ணக்கூடியது 11வது வீடு அப்படிங்கிறது பாதகத்தை பண்ணும். பாதகம்னா அன்ஃபேர், அதுக்காக யாரும் பாய்சன் வச்சிட மாட்டாங்க. அன்ஃபேர் பண்ணக்கூடியது கருத்துக்கள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். அப்போ 11 இந்த மாதத்தில் என்ன வருதுன்னா 11ஆம் வீட்டுக்கு சூரியனே வந்துடுறாரு. அப்போ அன்ஃபேருங்கிற விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ள மாதம் இந்த மாதம். ஏன்னா சூரியன் தன் வீட்டுக்கே வந்தால் பலமாக இருப்பார். அப்போ யார் மூலம் அன்ஃபேர் நடக்கும் அப்படின்னா அப்பா மாமனார். சூரியன்கிறது இந்த விஷயம். அப்போ அப்பா மாமனாருங்கிற மூலம் என்னென்னா ஒரு அன்ஃபேரான விஷயங்கள். அப்போ இவங்களோட அன்ஃபேர்னா எப்படி அதை பார்த்துக்கலான்னா, இப்போ உள்ள லைஃபுக்கு இவங்க ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு பொருளோ ஆசைப்படுறாங்கன்னா அப்பா மாமனாரை அதை அப்ஜெக்ட் பண்ணுவாங்க, இது நல்லா இல்லை அப்படின்னாங்க. அப்போ இவங்களுக்கு அது அன்ஃபேராக இருக்கும். சில சண்டை இருக்கக்கூடிய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அப்பா மாமனாரும் கண்டிப்பாக அகெயின்ஸ்டாகவே இருப்பாங்க. கண்டிப்பாக. அப்போ அன்ஃபேருங்கிற ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதம் துலாம் ராசினருக்கு நடக்குமானா அன்ஃபேரான ஆக்டிவிட்டீஸ் பலமாகவே இருப்பதற்கு அமைப்பு உண்டு. கூட கேது இருக்கிறதுனால கொஞ்சம் வாக்குவாதங்களும் மாமனார் கூடயும் அப்பா கூடயும் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதுமாதிரி சூரியன்கிறது அதிகார பதவியில் இருக்கிறவங்களன்னு குறித்தா அவர்கள் கூடவும் இவர்களுக்கு ஒரு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விஷயங்கள் வருவதற்காக. அப்போ என்ன பண்ணிக்கணும், எப்பவுமே செல்லும் இடத்து சினம் காக்க செல்லா இடத்தில் காக்கினேன் காவாக்கால் என்னங்கிற மாதிரி நம்ம கோபம் பலிக்கிற இடத்துல கோபத்தை காமிச்சிக்கலாம், கோபம் பலிக்காத இடத்துல அடங்கி போகணும் அப்படிங்கிறது தான் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். அப்போ என்ன பண்ணிக்கணும், இவங்களுக்கு இந்த மாதம் இவங்க அந்த அப்பா மாமனார்ட்ட போய் சண்டை போட முடியாது, தன்னோட பெரிய பதவியில் இருக்கவங்க கூட சண்டை போட முடியாது. அப்போ பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சால் இவங்க கொஞ்சம் அமைதியாக போய்க்கிறது நல்லது. அப்போ அன்ஃபேர் கண்டிஷனில் இந்த மாதம் இவர்களுக்கு சூரியன் வருவதால் கொஞ்சம் இவங்க உஷாராகவே இருக்க வேண்டிய மாதம். இவங்களோட முயற்சி எடுத்தாங்கன்னா அதுக்கு பலன் உண்டா? பலன் தடை வருமா? முயற்சி தடைங்கிறது வராது. இவங்களுக்கு என்னன்னா துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். அவர் இந்த மாதம் என்ன கண்டிஷனில் இருக்காருன்னா தன் ராசிக்கு 12வது வீட்டில் இருக்கார், விரயஸ்தானத்தில் இருக்கார். அப்போ சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம்னா 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறது எப்பவுமே இது கிடையாது, கெடுதல் கிடையாது. மித்த எல்லா பிளானட்டும் 12ல் இருந்தால் ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தால் அது விரயத்தை செய்யும். சுக்கிரன் அப்படி கிடையாது. சுக்கிரனுக்கு 12ஆம் இடங்கிறது பலமான விஷயம். அப்போ 12ல் சுக்கிரன் உட்காருது என்னன்னா இந்த மாதம் இவங்களுக்கு மறைமுகமான பண வரவு பொருள் வரவு அனைத்தும் துலாம் ராசிக்கு நடக்கும். அன்எக்ஸ்பெக்டடாக கிஃப்ட் வர்றது, பரிசு கிடைக்கிறது, ஏதோ திடீர்னு ஒரு லாட்டரி அடிச்ச மாதிரி பணம் வருதுலாம், அந்த சுக்கிரன் அமோகமாக கிடைக்கக்கூடிய ராசி துலாம் ராசிக்கு இந்த மாதம் அந்த விஷயங்கள் இருக்கும். அது எப்போன்னா அந்த 1ஆம் தேதி வரைக்கும்
இருக்கும். 1ஆம் தேதி சுக்கிரன் டிரான்சிட் ஆகி ராசிக்குள்ளேயே வந்துடுறாரு. அதாவது துலாம் ராசிக்குள்ளேயே அந்த ராசி அதிபதி ராசிக்குள்ளேயே வந்து என்ன ஆகணும். அப்போ எப்பவுமே ஒரு ராசி அதிபதி ராசிக்குள்ளேயே வந்துட்டாருன்னா அவங்களோட தோற்றம், அந்தஸ்து, கௌரவம், நடை, உடை, பாவனை இது எல்லாமே மாறும். ரொம்ப கெத்தா இருக்கும். அது மறைஞ்சிருந்தா தான் ஆள் வீக்கா இருப்பாங்க. ராசிக்குள்ளேயே ராசி அதிபதி வந்த உடனே 1ஆம் தேதியிலிருந்து இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் விஷயங்கள், இவங்களோட செயல்பாடு அனைத்தும் சிறப்பாகவே இருக்கும். இப்போ எப்பவுமே ராசி அதிபதி ராசிக்கு வந்தால் நல்லா இருப்பாங்க. எல்லா அப்போ துலாம் ராசிக்கு மறைவுல 12ல சுக்கிரன் இருந்தாலும் ராசி அதிபதி இருந்தாலும் இவங்களுக்கு லாபம். அதுக்கப்புறம் ராசிக்குள்ள வந்த உடனே லாபம், இன்னும் லாபம் பண்றீங்க. அது மாதிரி 10ஆம் இடத்துல குரு இருக்குது இவங்களுக்கு. அது எப்பவுமே 10ல குரு இருக்கிறது ஒரு நல்ல தொழில் விஷயங்கள் இதெல்லாம் வேலை நல்லா நடக்குமானா நடக்கும், நல்லாவே சிறப்பாக போய்கிட்டு இருக்கும். 12ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் இடத்துல வந்து இருக்குது என்னன்னா, அப்போ தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் செலவு இருக்குமானா தொழில் பண்றவங்களுக்கு செலவுகளும் சின்ன செலவா இருக்காது, கொஞ்சம் குரு கூட இருக்கனால பெரிய செலவாக தான் இருக்கும். அந்த ஒரேடியா அதுவும் செலவுகள் கொஞ்சம் நிறையா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது வீடு அப்படின்னு எடுத்தோம்னா செவ்வாய். துலாமுக்கு 2வது வீடு விருச்சிக ராசி, ஓனர் வந்து செவ்வாய். அந்த செவ்வாய் அந்த ராசிக்கு மறைவுலவே இருக்காரு. அப்போ பண உறவை செவ்வாய் கொடுப்பாரான்னு கேட்டால் செவ்வாய் மூலம் பண உறவு கிடையாது. அப்போ உறவு முறையில் வந்து செவ்வாய்ங்கிறது தம்பி, கணவன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவங்க மூலம் ஹெல்ப் இருக்குமானா இந்த மாதம் பண வரவு அவர்கள் மூலம் கிடையாது, மற்ற உறவுகள் மூலம் தான். அதாவது சுக்கிரன்கிற பெண்கள் மூலம் கிடைக்கக்கூடிய வரவுகள் துலாம் ராசிக்கு அதிகமாக இருக்கும். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, பெண்கள் மூலம் வரவு உண்டானா துலாம் ராசிக்கு அதிகமான வரவு உண்டு. ஆண்கள் மூலம் கிடையாது. அதாவது தம்பி, மைத்துனர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணவர்னு எடுத்துக்கிட்டாலும் செவ்வாய்க்கு அவர்கள் மூலம் வரவு உண்டானா கிடையாது. ஏன்னா அது 6ஆம் இடத்துல ஆயிடுச்சு. அவங்க கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்பியூட்டு இல்லை அவர்களை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். 6ஆம் இடம்ங்கிறது மறைவுங்கிறதுனால அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இதில் வரும். அப்போ அவர்களை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் துலாம் ராசிக்கு உருவாகும். அதுக்கப்புறம் 3ஆம் இடம் முயற்சின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐடியலாக தான் இருப்பாங்க. இந்த மாதம் முயற்சியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த வீட்டு அதிபதியாக அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 7, 8, 10ல் போய் உட்காந்துடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வேலை விஷயம் இருந்தால் மாத்திரம்தான் இவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க. வேலை இல்லையா நம்ம படுத்துக்கிட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் வேலை இருந்தால் சுறுசுறுப்பாக ஓடுவாங்க, வேலை இல்லைன்னா உடனே படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிடுவாங்க. இப்போ சுகஸ்தான அதிபதி அப்புறம் பூர்வ புண்ணியாதிபதி 6ல் போய் மறையுது. அப்போ உடல்நலம் பிரச்சனையிலே சற்று கவனமாக இருக்கணும். சுகஸ்தான அதிபதி 6ஆம் இடத்துல போய் மறையிறதுனால கொஞ்சம் இவங்க உடல்நல விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணும். 7ஆம் இடத்துக்குரிய கணவன்கிறது 9ஆம் இடத்துல இருக்குது. அப்போ கணவன் மனைவி அப்படிங்கிறதுல அந்யோன்யம்லாம் சிறப்பாகவே இருக்கும். அது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கும். அவர்களுக்கான மதிப்பெண்கள் என்ன தருங்க? அது 65 வரைக்கும் போகலாம் துலாம் ராசி. நீங்க இது வரைக்கும் சொன்ன ராசிலே இவங்க தான் ரொம்ப பெஸ்டான ராசி. மித்த ராசி இன்னும் இருக்கு, நிறைய ராசிலாம் இருக்கு.